நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், அற்புதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சொன்ன அத்தனையுமா நானும் இருக்கேன். இனி மக்களும் அப்படி இருக்கணும்ன்ற ஒரு சந்தோஷத்தோடவே நம்ம கதை சொல்லலாம். ஒரு காட்டுல புலி போயிட்டு இருந்தது. வேட்டையாடுறதுக்கு தன்னுடைய குட்டியை விட்டுட்டு சரி அதுக்கு இறை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஒரு சிறுத்தையை பார்த்துருச்சு. சிறுத்தை புளியை பார்த்த உடனே சிறுத்தை என்ன பண்ணுச்சு, புளியை போய் தாக்குச்சு. அதுல அவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு சண்டையில பாத்தீங்கன்னா புலி முகத்துல சிறுத்தை கோடு போட்டுருச்சு. ஸ்கெட்ச் போடுவோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஸ்கெட்ச் போட்டுருச்சு. போட்டுட்டு சரி புலி என்ன பண்ணுச்சு, மறுபடியும் போயிட்டு அதை போய் அதே மாதிரி ஸ்கெட்ச் அது முகத்துல போடணும்னு விரட்டிட்டு ஓடுது. சிறுத்தை தப்பிச்சிருச்சு. இதுக்கு பயங்கர கோவம். என்னடா பண்றது, இப்படி முகத்துல போயிட்டு இப்படி கோடு போட்டுருச்சு, இதை இன்னைக்கு நைட்டுக்குள்ள தனியா எப்படி இருந்தாலும் வந்துதான் ஆகணும், நான் மறுபடியும் கோடு போட்டுதான் நான் வீட்டுக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்து அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது. சிறுத்தை தனியா கிடைக்குமா. இந்த நேரம் பார்த்து புலியோட குட்டி என்ன பண்ணுச்சு, ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடிட்டுக்காக அதோடைய வீட்டை விட்டு கொகையை விட்டு வெளியே அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு பாறை மேல ஏறப்போ வழுக்கி அதோடைய பெரிய ஒரு அங்க ஆறு இருந்தது, அந்த பாறைக்கு கீழே அதுக்குள்ள விழுந்துருச்சு. இந்த புலி அப்படியே போயிட்டு இருக்கும்போது சிறுத்தையை பார்த்துருச்சு. சிறுத்தையை பார்த்தோன்னா விரட்டிட்டு ஓடுது. மறுபடியும் அந்த சிறுத்தை தப்பிச்சிருச்சு. அது ரொம்ப அப்படியே சோர்வோடு அப்படியே திரும்பி வரப்போ அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல ஒரு குட்டி புலி இறந்து கிடக்குது. கிட்ட போய் பாக்குறப்போ ஐயோ இது என்னுடைய குட்டியாச்சு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுது, பயங்கரமா அழுது. எதை நினைச்சு அழுதுருக்கும், அது தப்பு செஞ்சுட்டோமோ, ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமே, ஒரு பழி வாங்குற குணம். அது நான் என்ன செஞ்சிருச்சு, அதனால நான் செஞ்சுட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்புவேன், என் குட்டி வீட்டுல இருக்க நான் நினைக்க கூட இல்லையே, அதை நம்ம பாத்துக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுல என் குட்டியவே நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். நம்மளுடைய கவன சிதறல்களால பல தவறான முடிவுகளை எடுத்துட்டு அதனால நம்மளுடைய வீட்டில இருக்கிற உறவுகளும் பாதிக்கப்படுறாங்கன்றத மறந்துடுறோம். சோ இந்த கதை நம்மளுக்கு இதைதான் உணர்த்துகிறது. முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்த பழி உணர்வு இல்லாமலும் வாழ கொள்ள வேண்டும். சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள். மிக சிறப்பான அருமையான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது, ஊட்ட போகிறது
அப்படின்னு கேட்கலாம், கேட்க ஆர்வமா இருக்கும். ஸோ இன்னைக்கான கதை சிந்தனை ஒரு அருமையான சிந்தனை. ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த நேரத்தில் அந்த டிசிஷன் டேக்கிங் அப்படின்னு அந்த புலி என்ன பண்ணுச்சு, நான் பழி வாங்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துச்சு. ஆமா, வீட்டில் பசியோடு இருக்கக்கூடிய குட்டியை போய்க்கு அதுக்கு பசியை போக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு என்ன பண்ணலாம், அது எடுக்கலாம். தவறான முடிவு. இது போல நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களில் சில முடிவுகள் என்ன பண்றோம், எடுக்கிறோம். அந்த முடிவுகள் எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது தவறான முடிவுங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, தெரிய வருது. ஸோ ஒரு முடிவு எடுத்த உடனே அது சரியான முடிவா தவறான முடிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு எடுக்கின்ற பொழுது எப்போதுமே அது சரியான முடிவு போல தான் என்ன பண்ணும், தெரியும். அதை செயல்படுத்துகின்ற பொழுது, அதை செயல்படுத்தி அதில் ஒரு பயணிக்கின்ற பொழுது தான் சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் கடந்த பிறகுதான் அது சரியான முடிவா இல்லை தவறான முடிவாங்கிறது தெரிய வரும். பெரும்பாலான நேரங்கள் தவறான முடிவாக இருக்கின்ற பொழுது, அந்த பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவறான ஐயோ நான் இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய நான் நிலைக்கு காரணம் நான் எடுத்த முடிவு தான், இந்த தவறான முடிவு அப்படின்னு சொல்லி அதிலே தான் என்ன பண்றோம்னா இருந்துருவோம். இப்போ அந்த தவறான முடிவை சரி செய்ய முடியுமா, நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமான்னு கேட்டா தெரியல. ஆனால் தவறான முடிவையும் சரி செய்ய முடியும். அது எப்படி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல் விஷயம், நான் ஒரு முடிவு எடுத்தேன், தவறா போயிடுச்சு, ஓகே, இது நான் எடுத்த தவறா போச்சு, நான் போய் இப்படி விழுந்துட்டேன், நான் போய் இதை செஞ்சுட்டேன், நான் போய் இப்படி அந்த புலம்பல் தான் அதிகமாகுமே தவிர அடுத்த ஸ்டெப் என்ன அதிகப்படுத்தணும்ன்றது தெரியாது. சோ அப்ப இந்த இடத்துல அந்த புலம்பலை நிறுத்தி விட்டு அதற்கு பதிலாக ஓகே அது தப்பா போச்சு, அடுத்து என்ன, அந்த கேள்வி எப்போ நாம கேட்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் செய்த தவறை திருத்திக் கொள்ள முடியும். தவிர அது வரைக்கும் நீங்க அழுதாலும் புலம்புனாலும் புரண்டாலும் அதை நினைச்சு 1000 முறை ஒப்பாரி வச்சாலும் செய்த தவறை சரி செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியவே முடியாது. ஓகே நடந்துருச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அந்த தருணத்திலிருந்து தான் நம் வாழ்க்கை என்பது மாற, அப்பொழுதுதான் அதை சரியாக நம்ம செய்ய முடியும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம், பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 23. ஒரு அருமையான திருப்பாடலை இன்றைய நாளிலே நாம் வாசித்து தியானித்து சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். திருப்பாடல் 23 நம் ஆண்டவர் நல்ல ஆயனாக இருக்கிறார் என்பதை இன்றைய திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். அனைவரும் மனனம் செய்து வைத்திருக்கிற ஒரு உன்னதமான திருப்பாடல் இந்த திருப்பாடல் தான். ஆனால் இந்த திருப்பாடலிலே சில நுணுக்கமான விஷயங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. திருப்பாடலின் ஆசிரியர் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக முதல் பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். பிறகு தன்னை ஒரு மனிதனாக, இறைவன் தன்னை ஒரு மனிதனாக பாவித்து வழி நடத்துவதை மிக அருமையாக எடுத்து கூறுகிறார். மூன்றாவது, தன்னை கடவுளது பிள்ளையாக கடவுள் நிலைக்கு அழைத்து செல்கிற ஒரு நிலையிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னை உருவகப்படுத்தி காண்பித்திருக்கிறார். வாருங்கள் சிந்தித்து பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி ஆயனது பராமரிப்பில் எப்படி இருக்கும்?
ஆயன் இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆயன் அதனை நன்கு கவனித்துக் கொள்வான். அப்படி இருக்கிற போது திருப்பாடலாசிரியர் தான் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறதாகவும், தன்னிடம் கடவுள் இருப்பதினாலே ஒரு நல்ல ஆயனாக இருப்பது எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், பராமரிப்போடு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. பசும் புல் வெளியின் மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார். ஒரு ஆட்டினுடைய தேவை புற்களும் நீரும் தான். இந்த இரண்டும் அதனுடைய உணவுப் பொருட்கள். இவை இருந்தது என்றால் ஆட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த நிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு சௌகரியமான பாதுகாப்பான ஒரு நிலைக்கு இறைவன் தன்னை அழைத்து செல்வதாகவும், தனக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் கொடுப்பதாகவும் ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவித்து இறைவன் எனக்கு அன்றாடம் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தன்னை ஒரு மனிதராக உருவகப்படுத்தி பாருங்கள், அவர் எனக்கு புத்துயிர் அளிக்கிறார், நான் புதிய மனிதனாக மறுபிறப்பு அடைய இறைவனுக்கு புத்துயிர் அளிப்பதாகவும், நேரிய வழியில் ஆண்டவரது பெயருக்கு ஏற்ப நான் வாழ ஒரு சரியான வழியிலே என்னை வழிநடத்தி செல்வதாகவும், ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் அந்த பாதையை இறைவன் தீர்மானிப்பதாக, அந்த பாதையில் இறைவனே தன்னை வழி நடத்துவதாக மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் அஞ்சினேன், காரணம் இறைவனின் கூட வருகிறார். இந்த உலகம் இருள் நிறைந்தது, பயங்கரமானது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கை போல எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னு தெரியாது. இருப்பினும் நான் பயணிக்கிறேன், காரணம் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார். அன்று இஸ்ராயேல் மக்கள் எகிப்தியர்கள் பின்னால் துரத்தி கொண்டு வருகிற போது, உயிர் பயத்தோடு கொள்கிற போது இறைவன் தானே நெருப்பு தூணாக மேகத்தூணாக முன்னும் பின்னுமாக இருந்து காத்தாரு. அதுபோலதான் இறைவன் தன்னை காப்பதாக உறுதி கொடுக்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாக நாம் வாழுகிற போது நமக்கு ஏற்படுகிற அனைத்து விதமான இக்கட்டுகளிலும் இறைவனே துணையாக இருக்கிறார். மேலுமாக என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை தயார் செய்கிறார், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கான ஆசீர்வாதத்துக்கு குறையே இல்லை. என் எதிரிகள் என்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் வீழ மாட்டேன். என்னை இறைவன் தாங்குகிறார். நான் இறைவனது பிள்ளையாக இருக்கிறேன். இறைவன் என்னை பராமரித்துக் கொள்கிறார். அவரது அரவணைப்பில் வாழுகிற, அவரது அன்புக்கு உகந்த பிள்ளையாக நான் இருக்கிற போது எது என்னை தாக்கும்? எந்த எதிரி எனக்கு முன்னால் வர முடியும்? என் ஆண்டவர் எனக்கு முன்னால் இருந்து போராடுகிறாரே. ஆகவே இறைவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, கலக்கமும் இல்லை. திருப்பாடலாசிரியர் மிக அருமையாக வல்லவா சுட்டி காட்டுகிறார். இறுதியாக தன்னை ஒரு இறைவனின் நிலைக்கு கடத்தி செல்லுகிறார். எப்படி என்று பார்க்கிற போது, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எங்கே ஆண்டவர் வசிக்கிறாரோ அங்கே நானும் வசிப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம். ஆண்டவரது ராஜ்யத்திலே எனக்கு இடம் இருக்கும், அந்த ராஜ்யத்திலே நானும் போய் இருப்பேன், ஆண்டவர் அழைத்துக் கொள்வார். என அருள் நலமும் பேரன்பும் எனக்கு புடை சூழ்ந்து நிற்கும், என நிறைஞ்சிருக்கும் என்று வாக்குறுதியாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமன் பாது, கடவுள் நிலைக்கு நாம் கடந்து போகிற ஒரு சூழல் உருவாகும். கடவுளோடு வாழுகிற வாய்ப்பு நமக்கு கிட்டும். சிந்திப்போம். இந்த திருப்பாடல் ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு மனிதனாக, ஒரு கடவுள் தன்மை நிறைந்த பக்குவப்பட்ட ஒரு சிறந்த ஜீவனாக தன்னை உருவகப்படுத்தி காண்பிக்கிற போது நாம் நம்மை உணர்ந்து கொள்வோம். நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, கடவுளது அன்புக்கு பாத்திரமான கடவுளின் அன்பு பிள்ளைகள், தெய்வீக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருப்போம். அந்த நற்பெயரை கெடுக்காத விதத்தில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட ராஜ்யத்தில் வாழுகிற பாக்கியத்தை பெற்றிருப்போம். அதற்காக தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, முத ஆட்டுக்குட்டியாக, முத அன்பு பிள்ளையாக வாழுகிற பாக்கியத்தை இதோ இந்த உலகத்திலே கொடுத்தீரே, மறு உலகத்திலும் உமோடு கூட நீடூழி வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து காத்தருளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் தவறான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றோம்? அந்த வாய்ப்புகளை எப்படி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, சில கேள்விகள் நம்மளுக்குள்ள நம்ம கேட்கிற போதா இல்லையா, சில டிசிஷன் எடுக்கிறோம், அதுல வந்து தவறான டிசிஷனா ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அடுத்தது இந்த தவறு எதனால நேர்ந்தது, இந்த முடிவை நம்ம இப்படி எடுத்தோம்,
எதனால இங்க தப்பு வந்துச்சு. ஸோ அந்த கண்ணோட்டம் நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறப்போ சில கேள்விகள் நமக்குள்ள வரும். எமோஷனலா நம்ம வந்து சில தவறான முடிவுகள் எடுத்தோமா, இல்ல நம்ம அறிவு சார்ந்ததான் இந்த முடிவை நம்ம எடுத்தோமா, சில கேள்விகள் இந்த மாதிரி நம்ம கேட்கிறப்போ அந்த இடத்துல நம்மளுடைய தவறான முடிவுகள் சரி செய்ய முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா எங்க தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும். சில நேரங்கள் அவசரமா முடிவு எடுத்திருப்போம். ஐயோ விரட்டி எடுக்க சொன்னாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், செஞ்சுட்டேன், ஐயோ இப்படி யோசிக்கிறோமே அப்படின்னு பின்னாடி யோசிக்கலாம். அப்போ அங்க இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இனி எந்த முடிவையும் நம்ம அவசரமாக எடுக்க மாட்டேன். ரெண்டாவது, எமோஷனல் டெசிஷன்ஸ். சில நேரங்கள் உணர்ச்சி வசப்பட்டு, அதான் சொல்லுவாங்க, அதிகப்படியான மகிழ்ச்சியில் இருக்கின்ற பொழுதும் அதிகப்படியான சோகத்தில் இருக்கின்ற பொழுதும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. ஏன்னா அப்ப நம்முடைய மனதாகவே இருக்காது, கிளர்ச்சி அடைந்த நிலையில என்ன பண்ணும் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான எமோஷனல் டெசிஷனால நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ஓகே கண்டுபிடிச்சோம், ஓகே அது தெரிஞ்சிருச்சா, ஹியர் ஆஃப்டர் எமோஷனலா இருக்கிறப்ப எந்த டெசிஷன் எடுக்க கூடாது. அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சு அதற்கப்புறம் முடிவுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம். இல்ல லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன்னா இதை பத்தி எனக்கு அறிவே போதுமானதா இல்ல, அதை பத்தி நான் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. நான் வாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம் என்ன பண்ணிட்டேன், உள்ள இறங்கின செஞ்சேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஸோ அப்போ லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எது என்னுடைய பிரச்சனை. அதை கண்டுபிடித்தால்தான் அந்த தவறை சரி செய்ய முடியும். கண்டிப்பா கண்டுபிடிப்போம், சரி செய்வோம், தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 26 புனித ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டா. இத்தாலி நாட்டிலுள்ள பிரேசியாவில் வாழ்ந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1841 நவம்பர் 26 நாள் பிறந்தார் ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டா. தன் 9வது வயதில் தன் தாயாரை இழந்த இவர் அன்றாடம் உணவு கிடைக்காமல் வறுமையின் பிடியில் சிக்கொண்டு பிறருடைய உதவியால் வளர்ந்தார். கிறிஸ்துவ விசுவாச வாழ்வினில் பற்றுக்கொண்டு வளர்ந்த ஜோவானி பாத்திஸ்டா அன்றாட திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்தினார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் தன் பங்கு மக்களின் உதவியோடு குருமடத்தில் சேர்ந்து கிபி 1865 டிசம்பர் 24 நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். தன் சிறுவயது முதல் துன்பங்களை அனுபவித்து வளர்ந்த ஜோவானி பாத்திஸ்டா மிக கடினமான பங்கு தளங்களில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டு இறைபணிகளை செய்தார். ஏழை மாணவர்கள் கல்வி பயின்று வாழ்வினில் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்த அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா கிபி 1866 டிசம்பர் 3 நாள் வேலை தேடும் இளைஞர்களுக்கான இயக்கத்தினை தொடங்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் உதவிகள் செய்தார். விசுவாசிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து அவர்கள் வசிப்பதற்கு குடியிருப்புகளை கட்டி எழுப்பிய அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா கிபி 1913 ஏப்ரல் 25 நாள் உடல் நலிவுற்று விண்ணகமடைந்தார். ஏழை மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்த அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டாவினை திருத்தந்தை 16 பெனடிக்ட் கடந்த 2012 அக்டோபர் 24 நாள் புனிதராக உயர்த்தி வேலை தேடுபவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற மக்களுக்கு இறைவன் வேலை வாய்ப்பினை அருளும்படியாக ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நாம் தவறான முடிவுகளை எடுத்துட்டு நம்ம அப்புறம் அதை எப்படி சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி ஒண்ணுமே இல்லை, அதுக்கு சரி செய்யறதுக்கு சில வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வழிகள் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் நான் எடுத்த முடிவு தவறாக முடிந்து விட்டது, அதை நினைத்து நான் ஃபர்ஸ்ட் புலம்பக்கூடாது. அடுத்து என்னங்கிற கேள்வி கேட்க தொடங்க வேண்டும். அடுத்து என்னங்கிற கேள்வி கேட்ட பிறகு எதுல தவறு செய்யறதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்ச பிறகு மூணாவது விஷயம் டிசைட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த செய்த தவறை திருத்த முடியுமா திருத்த முடியாதா, இதை ரிப்பேர் பண்ண முடியுமா ரிப்பேர் முடியாதா முடியாது. சில நேரங்கள் வண்டி ஏதோ பைக் ஏதோ சர்வீஸ் பண்ணி விடுறப்போ இதை பண்ண முடியும் இதை பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணிடுவாங்க ஃப்ராங்காவே. சில வண்டி ரிப்பேர் பண்ணா வண்டி ஓடும், சில வண்டி ஓடாது. அதை ரிப்பேர் பண்ணி என்னது வேஸ்ட். அப்போ என்ன பண்ண தூக்கி தூர போட்டுருவாங்க. சூப்பர்யா. அவ்வளோ. ஸோ ஃபிக்ஸ் இட் ஆர் எக்ஸிட் இட். ஒன்று, நான் செய்த தவறை என்னால் சரி செய்ய முடியும், மீள் உருவாக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப அதை ரிப்பேர் பண்ண முடிஞ்சா அதை ரிப்பேர் பண்றதுக்கான அடுத்த ப்ரொசீஜர்ஸ். இது ரிப்பேர் பண்ண முடியாது, இது அவ்வளவுதான், அந்த ஒரு தப்பு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ ஸ்டார்ட் தான் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னா, நியூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன பண்ண வேண்டும், புதிய தொடக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு உட்காந்து அதுல மன்றாடிட்டு இருக்கிறது, நாம இது தவிர வேற இவ்வளவு பெரிய மடத்தனை செய்யக்கூடிய யாரும் இருப்பாங்களான்னு கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ டிசைட் ஃபர்ஸ்ட், அதை ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்ல தூக்கி தூர போடணுமா. தவறான முடிவுகளை சரி செய்ய முடியும்ன்றதை நம்ம இன்னும் தொடர்ந்து வழிகளை பார்க்கலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதோ ஒரு அருமையான வலைத்தள அக்கப்போர் பதிவு. 19 கிட்ஸ் படிக்க வேண்டிய பதிவு. அவசரமாக போய் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். போகிற வேகத்திலே அவன் கேட்டான், சார் டைம் என்னாச்சு? தம்பி சொல்ல முடியாது, சொன்னா எனக்கு நஷ்டம்தான். அவசரத்தை நிறுத்திவிட்டு கேட்டான் அவன், என்னங்க சார் டைம் சொன்னா எப்படி சார் நஷ்டமாகும்? ஆமா தம்பி, டைம் சொன்னா எனக்கு நஷ்டம்தான். இதை பாரு, நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்வ. ஒருவேளை இதே வழியிலேயே இதே வேகத்திலேயே நீ நாளைக்கும் வரலாம், அப்பவும் நீ டைம் கேட்கலாம்ல. கேட்கலாம். ஆமாம் சார் வாய்ப்பு இருக்கு. இப்படி 2-3 தடவையோ அல்லது அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம். நீ என்னை யாருன்னு கேட்டு அறிமுகமாகலாம், அட்ரஸ் வேற வாங்கிக்கலாம். ஆமாம் சார் வாய்ப்பு இருக்கு சார். நீ என் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அறிமுகமாகி வரலாம். சும்மா இந்த பக்கம்தான் வந்தேன், பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கூட நீ சொல்லலாம். அடடா, ஆமாம் சார் வாய்ப்பு இருக்கு சார். உன்னை நான் உபசரிக்க உட்கார வச்சு காப்பி தரலாம். என்னோட உபசரிப்பை நீ பார்த்துட்டு மறுபடியும் கூட நீ வர முயற்சி பண்ணலாம். நானும் உபசரித்து உனக்கு காப்பி தரலாம். வாய்ப்பு இருக்கு சார். இந்த தடவை நீ காப்பியை பாராட்டி யார் போட்டதுன்னு கேட்ப. என் பொண்ணு போட்டது தான் காப்பி நல்லா போடுவான்னு நான் சொல்லி என்னோட அழகான பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்துவேன். புன்னகைக்கிறா. அப்படி வாய்ப்பு இருக்கு சார். என் பொண்ணை பார்த்து நீ சொல்லு விடுவ, நூலு விடுவ, அடிக்கடி பார்க்க முயற்சி பண்ணுவ, அவளும் உன்னோட லிங்க் ஆயிடுவா. இளைஞன் புன்னகைக்கிறான். ஆமாம் சார் வாய்ப்பு இருக்கு சார். அப்புறம் எங்களுக்கே தெரியாம நீங்க வேற எங்கேயாவது சந்திக்கலாம், சினிமா பார்க்கு பீச்சுன்னு கூட சுத்தலாம். ஒரு நாள் நீ என் பொண்ணுகிட்ட என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்டு அவளும் சரின்னு சொல்லலாம். 2 பேரும் லவ் பண்ண கூட ஆரம்பிக்கலாம். புன்னகைத்தான் இளைஞன். வாய்ப்பு இருக்கு சார். ஆமாம் சார் வாய்ப்பு இருக்கு சார். ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு உங்க அம்மா அப்பாவோட வந்து உங்க பொண்ணு என் பையனை விரும்புகிறா, சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுருச்சுக, பிரித்து வைக்க நம்ம யாரு அப்படின்னு வசனம் பேசி சம்பந்தம் பேச வருவீங்க. அப்போ எனக்கு நஷ்டம் தானே தம்பி. லேசாக புன்னகை மாறுகிறான் இளைஞன். சார் எப்படி சார் அப்போ உங்களுக்கு நஷ்டமாகும்? அதுக்கும் நான் டைம் கேட்டதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சீறி விட்டார் அந்த பெரிய மனிதர். கொய்யால ஒரு வாட்ச் கூட சொந்தமா வாங்கி கட்ட வக்கில்லாத துப்புல்லாத ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுத்தா எனக்கு நஷ்டம்தான்றா. எப்படி இருக்கு இந்த அக்கப்போரு கதை? இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிறது, வண்ணத்து பூச்சி விளைவுங்கிறது. ஒரு வினை
அடுக்கடுக்காக அடுத்தடுத்த விளைவுகளின் ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். காதலும் திருமணமும் அது ஒரு தரமான கொண்டாட்ட நிலை. தகுதிப்படுத்திக் கொள் தம்பி. வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு உழைத்து கொண்டிருப்பவன் பொண்ணுக முன்னாடி சுத்திட்டு தெரிய மாட்டான்டா டேய். ஆம், கதைகள் 1000 இளையோரே, உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். ஒரு நாள் உனக்கென ஒருத்தி வருவாள், அமைவாள். அதுவரை உன் வியர்வை மண்ணை தொடட்டும். ஆல் தி பெஸ்ட். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் எடுத்த ஒரு சில முடிவுகள் தவறாக முடிகின்ற பட்சத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வழிகள் என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றேன்? கண்டிப்பா தவறான டிசிஷன் எடுத்தோடனே அந்த இடத்துல வந்து ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்றது நம்மளுக்குள்ளே வந்துடும் இல்லையா? ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த இடத்துலயும் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் சில நிதானமான சில கேள்விகள் கேட்டு சில முடிவுகள் எடுக்கிறப்போ அது சரியாக நம்மளுக்கு மாறும் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன தவறு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஓகே, தவறு இதனால தான் நடந்துச்சு, இப்போ பாரு அதை அப்படியே தலைக்கீழ மாத்தி காட்டுறோம் அப்படின்னா உடனே அது நடக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள். அது பண்ணவும் முடியாது. இப்போ ஒரு கோட்டையை வந்து நம்ம இடிச்சிட்டு மறுபடியும் அந்த கோட்டையை என்னால கட்ட முடியும் ஒரே நாள் அப்படின்னா முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய தவறுகள் டிசிஷன் தப்பா போயிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்வதற்கு நம்ம வந்து டைம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை சரி செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன வேலைகள் எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், எதை முதலில் நான் திருத்த வேண்டும், எதை நான் முதலில் சரி செய்ய முடியும். இப்போ ஏதோ ஒரு தவறான முடிவுனால நான் ஏதோ ஒரு உறவை இழந்து விட்டேன். அந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியமான உறவு. அப்போ அதை நான் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் பணி அப்படின்னா அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் செய்யணும். இல்லை இந்த தவறை நான் சரி செய்த பிறகுதான் அத்தகைய உறவை சென்று சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். சில டைம் ப்ரையாரிட்டியில் அவங்க ஃபர்ஸ்டா வரலாம், லாஸ்டா வரலாம். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க முன்னாடி கண் முன்னாடி போய் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த வகையில் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் பண்ணி அதுல எந்த வேலையும் முதலில் செய்வது. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கோட்டை கட்டியிருக்கோம், ஏதோ தவறுல இடிஞ்சு விழுந்துருச்சு, மீண்டும் அதே கோட்டையை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா அதை இடிஞ்சதெல்லாம் என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அதுல மீண்டும் ஒரு புதிய விஷயத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஸோ அப்போ அது என்ன செய்வது, சின்ன சின்ன வேலைகள் கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்கிறத தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் தவறாக முடிகின்ற பட்சத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி கையாளுவது, அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம சில நேரங்கள் நம்ம லைஃப்ல தப்பான டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும் அது நம்ம தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்டயோ போய் கேட்கலாம் அப்படின்றது கூட நம்ம மனசு விரும்பாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளவுதான், ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம், ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அவங்க வந்து நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு உறுத்தல் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அவங்க கிட்ட போய் எதுவுமே கேட்க தோணாது. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ், ஸோ அவங்க கிட்ட போய் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்கள் கிட்ட போய் கேட்கறது எந்த வித தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்மளுக்கு நம்ப ஒரு பாத்திரமா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்கறதுக்கு தயங்காமல் இதை கேட்டுட்டு அந்த தவறான முடிவுல இருந்து சரியான முடிவுக்கு மாறுவதற்கு சில உதவிகளை கேட்கலாம். கண்டிப்பா இந்த உதவியை செய்யக்கூடிய நிலையில யார் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய பேரண்ட், அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அல்டிமேட். ஏன்னா நம்ம முடிவு எடுக்கிறப்போ அதை வேணாம் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து நம்ம எச்சரிக்கை செய்பவர்கள் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பா தான் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேட்காம தான் போய் என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்புறம் சிக்கி மாட்டி சின்னாப்பண்ணாம ஆனதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு திரும்ப இவங்க கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், யோசிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்துல அது யோசனை கொள்ளாமல் விவிலியத்துல படிக்கிற மாதிரி தான், யூதாரி மைந்தன் உண்மையில படிக்கிற மாதிரி தான், நாங்க அப்பாட்ட போய் அட்லீஸ்ட் என்னை வேலைக்காரனா வச்சுக்கோன்னு சொல்லி கேட்பாங்கிற மைண்ட் செட்ல போனா அவனை திரும்ப மகனாகவே என்ன பண்ணாரு, அதே மாதிரிதான் எல்லா அப்பாவும். ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு அப்பா அம்மா கொஞ்சம் மனுஷங்களா நம்மளாம், அவங்க வந்து விவிலியத்துல இருக்கக்கூடிய விவிலிய மாந்தர்கள், இயேசு சொன்ன கதை ஓகே. இன்னைக்கு நம்முடைய அப்பா அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை வேணா, பெரியவனான்ட்டு போனேன் இப்ப திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, போன மச்சான் திரும்பி வந்தானா பூமணத்தோட கோமணத்தோட ஒன்று சொல்லுவாங்க வட்டார வழக்குல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்மள என்ன பண்ணலாம், டீஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு வழி வேதனைகள் இருக்கும், அதை எப்படியோ சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓகே எனக்கு இது சரி செய்யணும் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணல பெர்ஸ்பெக்டிவ் தெரியல, அது எனக்கு சரி செய்வதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு இதை சொல்லும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய கார்டியன், அவருடைய மகள் திருமணத்திற்கு அந்த பொண்ணுங்க யூஸ்வலாக எல்லா அப்பாக்களும் அந்த திருமணத்தினரில் பொண்ணுங்களை கூப்பிட்டோ இல்லை பசங்களை கூப்பிட்டோ சில அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, சில அறிவுரைகள் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், அது வந்து அவங்க விரும்பினாங்க, பெற்றோர்கிட்ட சொன்னாங்க, பெற்றோர்கள் ஓகே அந்த காதலுக்கு நாங்கள் சம்மதம் சொல்கிறோம், திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்பதால
நாளைக்கு போய் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சிக்கலோ வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இது நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான், அதனால அந்த சிக்கலை போய் எப்படி அப்பா அம்மாட்ட முறையிடுவதுன்னு நீ என்ன பண்ணக்கூடாது, தயங்கி நிற்க கூடாது. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஸோ அதனால என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட என்ன பண்ணு, திரும்பி என்கிட்ட வந்து சொல்லணும். அந்த டைம் நீ ஹெசிடேட் பண்ணவே கூடாது, இது நீ தேர்ந்தெடுத்த லைஃப் அப்படின்னு நீ நினச்சி ஒதுங்கி நின்றாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா அனுப்புனார். ஸோ அதுபோல எல்லா நிலைகளிலும் ஒரு பெற்றோர் உற்ற துணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில முதல்ல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. தயங்காமல் போய் கேட்போம் உதவியை. தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 25 பார்க்கவிருக்கிறோம். 3ஆம் கருத்தினை இன்று ஆய்வு செய்யவிருக்கிறோம். செருக்கினால் வாழும் சிறியவனும் பைத்து அகன்ற அல்குல் விலை பகரும் ஆய்தொடியும் நல்லவர்க்கு வைத்த அறப்புறம் கொன்றானும் இம்மூவர் கைத்துண்ணார் கற்றறிந்தார். திரிகடுகம் 25. இன்று நல்லவர்க்கு வைத்த அறப்புறம் கொன்றானும். துறவிகளுக்கு என்று அமைந்திருக்கிற அந்த அறச்சாலை, அறம் தர்மசாலை அப்படின்னு சொல்கிறாங்களே, தர்மம் தமிழ் இல்லை, தர்மசாலைன்னு சொல்லலாம், அல்லது அறச்சாலை, அதை அழிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. வா, கொடுமை. மதவெறி சூழலில் இருக்கின்ற பொழுது குருக்கள் துறவிகள் எவரென்றால் என்ன, அவர்கள் நடத்துகிற எத்தகைய அறத்தன்மையான அமைப்புகள் என்றால் என்ன, அழித்துளித்தல், அடித்து நொறுக்கல் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதே. இந்திய துணைக்கண்டம் சமய சார்பற்ற நாடு என்கிற அந்த கொள்கை அதை கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலும் கூட சில இடங்களிலே இத்தகைய தகாத செயல்கள் இருக்கின்றனவே. இவையெல்லாம் கண்டிக்கத்தக்கவை. அப்படி அந்த அறச்சாலையை தகர்க்கின்றவர்கள் கையிலிருந்து உணவை பெற முடியாது. அவருடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் எப்படி உணவை உண்ண முடியும்? இவையெல்லாம் தான் கேள்விகள். ஒரு பாட்டு அந்த காலத்தில் வந்தது, நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்விச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், அப்படி வரும். அந்த சின்ன குழந்தைகளை வைத்து அந்த கதாநாயகன் அப்படி ஆடி பாடி செல்வார். பொருள் என்ன? இந்த மண்ணில் உழைத்த சான்றோர்கள், பெரியவர்கள், துறவிகள் என எல்லாரையுமே இங்கே எண்ணி பார்க்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், மாண்போடு நடத்த வேண்டும். அதிலும் சிறப்பாக அவர்கள் நடத்துகிற அந்த அறச்சாலைகளை மதிக்க வேண்டும். அதான் அன்னை தெரசா போய் ஒருவரிடம் அங்கு தர்மம் கேட்ட அந்த நேரத்திலே அவர் காரி துப்பி விடுவார். உடனே சொல்லுவாங்க, இது எனக்கு, நான் வச்சுக்கிடுறேன், ஆனால் நான் நடத்துகிற அறச்சாலையில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்க. அவர் அப்படியே மனமாறி விடுகிறார். இத்தகைய அந்த தன்மையில் துறவிகள் நடத்துகிற அறச்சாலைகள் அவை நன்றாகவே நடத்தப்பட வேண்டும். அதற்கு இங்கே எல்லாரும் தான் துணையாக நிற்க வேண்டும். அதான் வள்ளுவர் ஒரு குறளை இவ்வாறு பதிவு செய்வார், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல் வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு குருக்கள் துறவிகள் துணை அல்ல, ஆனால் குருக்கள் துறவிகளுக்கு யார் துணையாக இருக்க வேண்டும்? இல் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், அவர்கள்தான் துணை. இவர்கள் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக மன்றாடுகிறவர்கள், ஈகம் செய்கிறவர்கள், வழிகாட்டுகிறவர்கள் என்கிற நிலையில் தானே தவிர அவர்களுக்கு பொருளாதாரத்திலோ வேறு வகையிலோ இவர்கள் துணை நிற்கின்ற அந்த கடமை இவர்களுக்கு அல்ல. ஆனால் இவர்கள் நன்றாக செயல்படுத்துவதற்கு இல் வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள் துணை நின்றாக வேண்டும். அறச்சாலை, அறச்சாலை, அறம், தர்மம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் அறச்சாலை. அது என்ன அறச்சாலை? இப்படி நிறைய சாலைகள் என்றெல்லாம் இருக்கும். சாலை என்பது நல்ல ஒரு பொது தமிழ் சொல் இல்லையா? ஆக கல்விச்சாலை, பாடசாலை அப்படிலாம் சொல்கிறாங்க. அது அருமை. இப்போது இவங்க சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க. அது என்ன? ஆலயா. அப்போது வாசக ஆலயா, நம்ம படிப்பகம் அல்லது படிப்பு சாலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வாசக ஆலயா, வாசக ஆலயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்ற காரியாலயா, காரியாலயம் என்றால் செயலகம். இந்த கட்சிகளாக நடத்துகிற காரியாலயம்னு சொல்லுவாங்க. அது வந்து செயலகம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இன்னொன்று தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு செய்தி உண்டு. அந்த கதாநாயகி சொல்வார், சி 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 சௌச்சாலயா சௌச்சாலயா என்று.
அப்போ தான் கதாநாயகன் கேட்பார், ஓ இதுவும் ஆலயா தானா, ஆலயம் தானா என்று. சவுச்சாலை என்றால் அங்கு அந்த ஓய்வறை சொல்கிறாங்களே, கழிவறை, அதையும் ஆலயம் தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இங்கே நாம் சிந்திக்கணும். ஆலயா, ஆலயம் என்பது அது சமஸ்கிருதத்தில் வந்த ஒரு சொல். என்ன நம்ம மாதா தொலைக்காட்சியில் ஆலயம் தரிசனம் அப்படிதான் இது வருது என்று நான் நினைக்கிறேன். ஆக கோயில், திருக்கோயில், திருத்தலம், இதுதான் தமிழ். அந்த வகையில் நாம் சாலை என்கிற அந்த சொல்லை பலவற்றிற்கு பயன்படுத்தலாம். அவற்றில் ஒன்றுதான் அறச்சாலை, கல்விச்சாலை, படிப்புச்சாலை என்கிற அந்த வகையில் அந்த நாம் பயன்படுத்துவோம். இந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகின்ற அந்த தன்மை, இவர்கள் கையிலிருந்தெல்லாம் உணவை உண்ண மாட்டார்கள். எவர் கையிலிருந்தெல்லாம்? செருக்குடையவர்கள். அதை போன்று தன்னையை விற்கக்கூடியவர்கள். அதை போன்றுதான் துறவிகள் நடத்துகின்ற அறச்சாலைகளை தகர்க்கின்றவர்கள். இவர்கள் கையிலிருந்து உணவை உண்ண மாட்டார்கள். அறிவாளர்கள். நாம் அறிவாளர்களாக இருப்போம். அறிவுக்கு எதிரான இந்த செயல்களை செய்கிறவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். தவறான முடிவுகள் எடுத்து விட்டோம் என்றால் அதை சரி செய்வதற்கு சில வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த வழி ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க, எதை நாம் கையாள வேண்டும் அப்படின்னா, ஒரு டைம் லிமிட். எதுவுமே வந்து நம்ம டைம் லிமிட், இப்போ அலுவலகத்திலே வேலை பார்க்குறோம், ஒரு டெட்லைன் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேலையை முடிக்க மாட்டோம். அது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கோ அதுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து, அன்னைக்கு காலையில தான் உட்காந்து என்ன பண்ணுவோம், எழுத ஆரம்பா. சிலர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும், இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்களா லாஸ்ட் டேட், கடகடன்னு உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி கோழிக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு அப்ப இருந்து இருக்கக்கூடிய. ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் இந்த ஒரு தவறான முடிவை நான் சரி செய்வது, இத்தனை நாளுக்குள்ள இத்தனை மாதத்துக்குள்ள நான் மீண்டும் சரி செய்து நான் என்ன பண்ணுவேன், ப்ரூஃப் பண்ணுவேன், நான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்து திரும்ப நான் நிற்பேன். ஸோ அப்படிங்கிற மன உறுதியோடு அந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாம செய்த தவறை திருத்திக் கொள்ள முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், போய்கிட்டே தான் இருக்குமே தவிர செய்த தவறை திருத்திக் கொள்ள முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஆனா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டெட்லைன் எந்த மாசம், எவ்வளவு மாசம் வேணா இருக்கலாம், எவ்வளவு வாரம் வேணா இருக்கலாம், வருஷங்கள் கூட இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம். ஆனா அந்த டெட்லைன் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பிரச்சனைனா, ஃபிக்ஸ் பண்றதே பிரச்சனை, ப்ராப்ளம் தான். ஃபிக்ஸ் பண்ணாதான் வெளிய வர முடியும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டோமே, அப்ப எப்படி வெளிய வர முடியும்? வழிகளை தேடுவோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். யாரோ உங்களை பின்தொடர்வதாக எண்ணுகின்றீர்களா? யாரோ உங்கள் தரவுகளை இணைமொழியாக திருடுவதாக சந்தேகிக்கின்றீர்களா? ஒரு நிழல், ஒரு மௌனம், ஒரு குழப்பம் எப்போதும் உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? உங்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் எங்கேயோ இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். 2 சாமுவேல் 11. ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியில் இருந்து கண்டார். தாவீது போருக்கு செல்ல வேண்டியவர், ஆனால் செல்லவில்லை. மாறாக மறைமுகமாக உரியாவின் மனைவி பத்சேபாவை பார்க்கிறான். அவளை பற்றி விசாரிக்கிறான். தன் அதிகாரத்தினால் அவளை தன் அரண்மனைக்கு வரவழைத்து பாவத்தில் ஈடுபடுகிறான். என்றோ நடந்ததாக சொல்லப்படும் இவ்விவிலிய பகுதி இன்றைய சைபர் பின்தொடர்தலோடு, அதாவது சைபர் ஸ்டாக்கிங்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது பொருந்தி போவதாக தெரிகிறது. தாவீதை போல இன்று பலர் இணையம் வழியாக, மொபைல் போன் வழியாக பலரது அந்தரங்க தகவல்களை மறைமுகமாக அறிவதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். மறைமுகமாக அறிவதும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்ணின் அல்லது ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை ஒரு நபரோ அல்லது ஒரு கும்பலோ நிழல் போல பின்தொடர்வது, அவரை குற்றப்படுத்தி எதற்கேனும் கட்டாயப்படுத்துவது, மிரட்டுவது மற்றும் தொடர் தொல்லை கொடுப்பதை ஸ்டாக்கிங் என்கிறோம். இத்தகைய செயல் இணையம், சமூகம், ஊடகம் அல்லது திறன்பேசி ஸ்மார்ட் போன் வழியாக நடந்தால் அதனை சைபர் ஸ்டாக்கிங் என்கிறோம். காதல் வயப்பட்டவன், பழிவாங்கும் உணர்வு உள்ளவன், பொறாமைக்காரன், வக்கிர புத்திக்காரன், மனநோயாளன் ஆகியோர்
வசதியாக சைபர் தளங்களில் தங்களை மறைத்து கொண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஏன் ஆண்களுக்குமே தொல்லைகளை துன்புறுத்துதலை ஏற்படுத்தி வருகின்றனர். தேசிய குற்றவ பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2020 முதல் 2023 வரை 2051 சைபர் ஸ்டாக்கிங் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 அதன் பிரிவுகள் 66E 67 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354D படி சைபர் ஸ்டாக்கிங் குற்றமாக கருதப்படுகிறது. உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பிரைவேட் மோடில் வைப்பது நல்லது. உங்கள் பதிவுகளை உங்கள் நண்பர்கள் மட்டுமே பார்ப்பதை உறுதி செய்வது பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்கும். உங்கள் மொபைல் எண், வீட்டு முகவரி, வேலை செய்யும் இடம் அல்லது நீங்கள் படிக்கும் பள்ளி கல்லூரி விவரங்களை பொது வெளியில், அதாவது இணையதளங்களில் பகிராமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத இடங்களில் உங்கள் மொபைலில் லொக்கேஷன் வசதியை அணைத்து வைத்திருப்பது பயக்கும். கூகுளில் உங்கள் பெயரை தேடி பாருங்கள். உங்களை பற்றி என்னென்ன தகவல்கள் பொதுவெளியில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏதேனும் தேவையற்ற தகவல்கள் இருந்தால் அவற்றை நீக்க முயற்சி செய்யுங்கள். 2 சாமுவேல் நூலில் தாவீதின் செயல் ஒரு தற்செயலானதாக இருக்கலாம். ஆனால் அது அங்கே நிற்கவில்லை. மிரட்டல், அடுத்தது துன்புறுத்துதல், அடுத்ததாக கொலை செய்தல் என குற்ற செயல் நீண்டு கொண்டே போனது. தாவீதின் அரண்மனை மாடி உலாவல் இன்று இணைய உலாவலாக காலத்திற்கேற்ப மாறியிருக்கிறது. விவிலியம் எச்சரிக்கும் ஆபத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்கால சட்டம் வலியுறுத்தும் பொறுப்புணர்வோடும் ஒவ்வொருவரும் இணையத்தை பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒருவருடைய கண்காணிப்பு, யாரோ ஒருவருடைய தொடர் துரத்தல், யாரோ ஒருவருடைய தொடர் மிரட்டல் நம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றாமல் இருக்க இன்றே விழிப்புடன் செயல்படுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்த ஒரு சில முடிவுகள் தவறாக போகின்ற பட்சத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கையாளுவது எப்படி, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அடுத்ததா? பல நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறப்போ அதை நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்போம். எப்படியாவது சரி செஞ்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அதுக்காக நம்ம வந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அது வந்து சரி செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஐயோயோ அவ்வளவுதான் போச்சா அப்படின்ற மாதிரி நம்ம மறுபடியும் அந்த ப்ரெஸ்டேஷனுக்குள்ள உள்ள போய் நம்மளுடைய அந்த கஷ்டம், கடினமான அந்த வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம அதை முடிவு பண்ணாமல் இது ஓகே போச்சா, முயற்சி பண்ணியும் சரியாகல, அப்போ நீ கிளம்பு, நான் வேற ஒரு முயற்சி எடுத்துக்கிறேன், நான் வேற ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குறேன், அதுல என்னுடைய திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு ஸ்டெப் எடுக்கிறோமோ அதுதான் ஒரு சிறந்த வழியா அன்னைக்கு அது அமையும். கண்டிப்பா. நான் ஒரு புதிய கண்டுபிடிப்பை செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டேன். அந்த கண்டுபிடிப்பை ஏதோ தவறு செஞ்சுட்டேன். திரும்ப அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அது என்னென்னலாம் செய்யணும்னு மீண்டும் என்ன பண்ற செய்யறேன். ஒரு இடத்துல எனக்கு தெரிய வருது நான் போற வழியே தப்புங்கிறப்ப நான் கண்டுபிடிக்க விரும்பினது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுலயே நான் முட்டி மோதிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நான் கண்டுபிடிக்க விரும்பினதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஓகே இது ட்ராக்கே தப்பு, நான் போக வேண்டியது சென்னைக்கு, ஆனா நான் ஏறி உட்காந்துருக்கிற ட்ரெயின் கன்னியாகுமரி ட்ரெயின், அது எப்படி என்னை வந்து சென்னையில கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்போ இந்த தவறான ட்ராக்ல நான் மாறி பயணிப்பதற்கு பதிலாக அந்த ட்ராக் ஓகே அங்கே போட்டோம், அது வரைக்கும் என்ன எஃபோர்ட் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் நான் ஜீரோல இருந்து கூட இல்லை, அட்லீஸ்ட் மைனஸ்ல இருந்தாவது நான் ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் அதை திருத்திக் கொள்கின்ற பொழுது என்னால் அந்த செய்த தவறை அதே தவறை திருத்தி சரி செய்ய முடியுதோ இல்லையோ, ஆனால் நான் எதை விரும்பினேனோ அதை என்னால் சரி செய்ய முடியும். கண்டிப்பா ஜோ, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பகுதிகளில் நாட்டு விதைகள் குறித்த விற்பனைகள் நடந்துட்டுருக்குங்க. கண்காட்சி நடக்குது, நிறையா பேர் போய் பார்க்குறீங்க, வாங்குறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விதைகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன செய்தி சொல்கிறேங்க. எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அந்த விதையை விதை நேர்த்தி பண்ணி நடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஏன் அப்படின்னா நம்ம விதைகளை அவங்க உற்பத்தி பண்ணி ஒரு துணிப்பையில் போட்டு வைக்கிறாங்க. அந்த துணிப்பையில் இருக்கும்போது பல்வேறு காரணங்களால் பூஞ்சை தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டுட்டு வந்து நம்ம நிலத்தில் போடுவோம், நம்ம நிலத்துலேயும் பூஞ்சை தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் முளைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம விதையை குறை சொல்லுவோம், அப்படி இல்லைங்க, விதை நல்லது தான். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த விதைகள் மேலே இருக்க பூஞ்சை தொற்று போகிற மாதிரியான திரவங்களை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் பஞ்சகாவியா இருக்குது. இப்போ 1 கிலோ விதை இருக்குன்னா இந்த பஞ்சகாவியா 30 மில்லி தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம், 30 மில்லி அதில் ஊற்றி விட்டுறோம், ஒரு நாள் ஊற வைக்கிறோம், அதை எடுத்து நெல் காய்ச்சல காய விடுறோம், நடவு செய்கிறோம். ஏன்ட்டு அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப அதிகமான மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் பூண்டை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். இந்த ஊற வச்சதை 1 மணி நேரம் கழித்து நெல் காய்ச்சல காய விட்டு நடவு செய்கிறோம். இல்லைங்க, என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் அது எங்கே இருந்தாலும் அவங்கள்ட்ட பேக்கெட்டில், சிவப்பு கலர் பேக்கெட்டில் சூடோமோனாஸ் அப்படின்னு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. 1 வருஷம் வச்சுக்கலாம் அந்த பவுடரை. அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து 1 கிலோ விதைக்கு 10 மில்லி அல்லது 10 கிராம் இல்லை 20 கிராம் கூட போட்டுக்கோங்க. 20 கிராம்ங்கிறது நம்ம ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1/4 ஸ்பூன் அளவு அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரும். அதை எடுத்து உள்ளே போட்டு கலந்து ஊற வைங்க. ஒரு நாள் ஊறட்டும். குறைந்தபட்சம் ஒரு சில கடினமான விதைக்கு அப்படி சாதாரணமாக என்னென்னா 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நெல் காய்ச்சல காய விடலாம். அதுக்கப்புறம் நடவு செய்யலாம். நடவு செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதையாக இருந்தாலும் இந்த சுண்டு விரல் முதல் கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த உயரத்துக்குள்ளே நடவு பண்ணுற மாதிரி பாருங்கள். நடவு பண்ணி கொஞ்சம் மண்ணை போட்டுறது. ரொம்ப ஆழமாகவும் நடக்கூடாதுங்க, முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். அது நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணிலையும் இந்த நம்ம கொண்டுட்டு வந்து அந்த சூடோமோனாஸுங்கிற பவுடரை போட்டு கலந்து வைக்கலாம். அதில் இந்த விதையை வைக்கலாம். அப்படி செய்கிறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி அது எளிமையாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாட்டு விதைகள், நாட்டு கிழங்குகள் நம்ம போய் வாங்கிட்டு வர்றோம், புறக்கடையில் வைக்கிறோம், மாடி தோட்டத்தில் வைக்கிறோம், ஈவன் நிலங்களே நடுறோம். அது எனக்கு வரலன்னு டென்ஷன் ஆகுறோம். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தானுங்க, பாக்கெட்டில் வரக்கூடிய ஒட்டு விதைகளாக இருந்தாலும் நாட்டு விதைகளாக இருந்தாலும் எந்த விதையாக இருந்தாலும் நோய் வரும், பூஞ்சை தொற்று வரும். பூஞ்சை தொற்று வந்ததுன்னா முளைக்காது. அப்படி முளைக்க வைக்கணும்னா நான் சொல்கிற இந்த தொழில்நுட்பத்தை பண்ணணும். கண்டிப்பாக முளைச்சிரும். முளைச்சி வந்தாலுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாட்டு விதைக்கும் பூச்சி கடிக்கும், நாட்டு விதைக்கும் நோய் வரும், அதுக்கும் நம்ம சத்து கொடுக்கணும். நம்ம என்ன வச்சுக்கிறோம் தெரியுமா, நாட்டு விதைனா அதுவாக வரும், அதுவாக எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறோம். நம்ம உடனே உதாரணம் காட்டுறது எதை காட்டுறோம், இப்போ பாருங்கள் அந்த குப்பையில் வளர்கிற சுரக்காயெல்லாம் பாருங்கள் அதுவாக வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையில் தான் நம்மளுடைய பதில் இருக்குது. குப்பைங்கிறது எல்லா விதமான கழிவுப் பொருள்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சத்து மிகுந்த இடம். அதனால தான் அங்கேருந்து வளர்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக வேகமாக வரும். பார்த்திங்கன்னா குடிசை மேலெல்லாம் அந்த கொடி ஓடும், காய்கள் வரும், பெரிய பெரிய காய்கள் வரும். அது எப்போ நடக்கும், மண் வளமாக இருக்கிறப்ப அது நடக்கும். அப்போ ஒரு நாட்டு விதைகளை வாங்கி அதை முறையாக விதை நேர்த்தி பண்ணி நடணும், சத்துக்கள் கொடுக்கணும், நோய் மேலாண்மை பண்ணணும், பூச்சிக்கான திரவங்களும் பண்ணும்போது அந்த பயிருக்கு வேணுங்கிற முழுமையான சத்தை கொடுக்கும்போது அருமையான லாபம் வரும். அப்படியே நம்ம விட்டு அதுவாக வரும்னு நினச்சா தப்பு. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் தவறான முடிவுகள் நாம் எடுத்து விடுகிறோம், அதையால் சரி செய்ய முடியுமா, அதற்கான வழிகள் இருக்கா அப்படின்றப்போ இருக்கு அப்படின்னு தான் அதை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமிருந்தும் நாம் பாடங்களை என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு மிகப்பெரிய கொலகாரனாக இருந்தாலும் சரி, ஒரு மிக மிக நல்லவனாக இருந்தாலும் எல்லார்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம்.
நல்லவங்ககிட்ட இருந்து எப்படி நல்லா இருக்கணும் பின்பற்றணும்னு கற்றுக்கொள்ளலாம். ஒரு கொலைகாரனிடம் இருந்து எப்படி தீயவனாக இருக்கக்கூடாது அப்படின்றதை கற்றுக்கொள்ளலாம். அதே போல நாம எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள்ல இருந்து நல்ல விளைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எடுக்கக்கூடிய மோசமான முடிவுகளில் இருந்தும் சில பாடங்களை என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இப்ப அதுல அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மீண்டும் அதே தவறை நான் செய்யலாமா வேண்டாமா? அதுதான். ஸோ சில நேரங்கள் ஒரே விழுந்த குழியில திரும்ப 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 என்ன பண்றோம், விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, முதல் தடவை விழுந்தோம், அடிபட்டோம், மூக்கு முகரெல்லாம் பேந்துச்சு, ஓகே பாடத்தை கத்துக்கிட்டோம், திரும்பவும் போய் அதே குழியில விழுந்தோம் அப்படின்னா அப்ப நாம் எதை கற்றுக்கொண்டோம், எதை வாழ்வாக்க போகிறோம் தெரியல. ஸோ அப்போ இங்கே நாம் புரிந்து கொள்வது, அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு, ஓகே ஒரு தடவை பட்டாச்சு, அடுப்புல கொண்டு போய் பக்கத்துல உட்கார்றப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த குக்கிங் சமையல்லாம் முதல்ல கத்துக்கிறப்போ அங்க எங்கிட்ட சூடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் சூடா என்ன பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. சில நேரங்கள் நண்பர்களோடு சேர்ந்து சமைக்க தொடங்கின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து அப்பதான் எல்லாம் ரெடியா இருக்கும், வந்து டப்புன்னு என்ன பண்ண விசில கூட தூக்காம ஒரு முறை திறந்து அப்படிலாம் தூக்கிக்கலாம் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே ஃபர்ஸ்ட் விசில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்லாம் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குக்கர் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு டைம் அதை அப்படி ஓப்பன் பண்ணோம்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. ஸோ இப்போ அந்த வகையில் தவறுகளிலிருந்து ஆழமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு கேட்கக்கூடிய கேள்வி, திரும்ப அந்த தப்பை நான் செய்யலாமா வேணாமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு பெரிய முட்டாள் இல்ல. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஜென்ரலா பாடி ஹெல்த், அதுலயும் நர்வஸ் ஸ்ட்ரென்த்துக்கு, நரம்புகள் பலம் பெற என்னென்ன கடைபிடிக்கணும், சப்போஸ் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டா என்ன மாதிரி உபாதைகள் ஏற்படும், அதை பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, இந்த நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின் போது ஃபர்ஸ்ட் நியூரைட்டிஸ் அப்படிம்பாங்க. நியூரைட்டிஸ்னா என்ன அப்படின்னா, கை காலில் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, எரியறது, இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நியூரால்ஜியா அப்படிம்பாங்க. நியூரால்ஜியா அப்படின்னா இந்த கொலைக்கீழ வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மேடம் இந்த ஒலைற மாதிரி வலி, வெடுக்கு வெடுக்குன்ற மாதிரி வலி, ஃபிளீட்டிங் பெயின் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வலி வந்து பறந்து பறந்து வரா மாதிரி இருக்கு, லைட்டிங் பெயின், மின்னல் மாதிரி அடிக்குது, பளீர் பளீர்னு வலிக்குது அப்படிம்பாங்க. இது வர்றது உண்டு இந்த நியூரால்ஜியால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூரோபதி அப்படிம்பாங்க. நியூரோபதி அப்படின்னா என்ன, நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் இது வரும் அப்படின்னு இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் நியூரோபதி வரும். டயபெட்டிக்கே இல்லாம கூட அனிமிக்கா இருக்கவங்களுக்கு கூட இந்த நியூரோபதி அப்படின்றது வர்றது உண்டு. காலில் செருப்பு போட்டுட்டு போறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலில் இருக்க செருப்பு கழண்டு விழுந்தது கூட தெரியாது. அந்த மாதிரி கால் மதப்பு அப்படிம்பாங்க, அது வரும். இது காலில் மட்டும்தான் வருமா? கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மறுத்து போறது, மதன்னு இருக்கிறது, கை விறுவிறுன்னு இருக்குங்க, அப்புறம் தொட்டாலே தெரிய மாட்டேங்குது, மறுத்து போகுது. கால்லயும் இதே மாதிரி சென்சேஷன், தொடையில நம்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நரம்புகள்ல போதுமான சத்து இல்லாததுனால வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நரம்புகள் நல்ல போதுமான சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம உணவுகள்ல சில மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தணும். முக்கியமா வந்து பாருங்க, கீரைகள்ல வல்லாரக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதை ஃப்ரீக்வெண்டா சாப்பாட்டுல எடுத்துக்கணும். பழத்துல வாழைப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் 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 ட்ரேஸ்ல இருக்கு, ஸோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வால்நட்டு, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா எடுக்கணும். சீட்ஸும் எடுத்துக்கணும். சீட்ஸும் எடுத்துக்கணும். சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலி விதை, சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்கள் எடுக்கும் போது இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கும். ஆக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காணாம போகும். முதல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னா எதனால உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கரெக்டா டயக்னோஸ் பண்ணுங்க. டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான மெடிகேஷன்ஸோட கூட இந்த மாதிரி உணவு, சில டைம் B12 குறைபாடுனாலையும் வரும். அதனால ஜென்ரலா உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கரெக்டா இருந்தா உங்களுக்கு இது போன்ற உபாதைகள் வரலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், டெய்லி ஒரு 2-3 பக்கம் கீரை, உதாரணத்துக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு நீங்க அரைச்சி கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அதை நீங்க ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். வேணும்னா அதுல நீங்க ஒரு கல் உப்பு போடலாம், அல்லது தேன் போடலாம், இல்ல மிளகு போடலாம், இல்ல போடாமையும் நீங்க குடிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ புரோட்டீன் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியனுக்கு என்ன சொல்றேன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, அனைத்து என்னென்ன
காய்கள் இருக்கோ எல்லா காய்கள், கீரைகள், வாழைத்தண்டு, மஷ்ரூம் எல்லாம் போட்டு ஒரு சூப். இந்த முளைக்கட்டின பயிர் கூட நீங்க அதுல சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். சேர்க்கும் போது உங்களுக்கு 2 பவுல் சூப் சாப்பிட்டாலே ஒரு நேரம் உணவு முடிச்சிடுது. அதே போல வீட்டுல எல்லாருக்குமே ஒரே ஃபுட்டு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சூப் என்ன பிரச்சனை இருக்கு? ஈஸி, செய்யறது ஈஸி. எல்லாரும் 2 பவுல் நீங்க சூப் சாப்பிட்டாலே ஒரு நேரம் உணவு முடிஞ்சிடுது. அப்போ அன்றைய தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, மஷ்ரூம் எல்லாம் சேர்க்கும் போது, பருப்பு வகைகளும் அதுல சேர்க்கும் போது உங்களுக்கு நார் சத்து மிகுதியான அந்த சூப்ல கிடைச்சிருது. எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் கிடையாது, மலச்சிக்கலும் சரியாகும். உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் குறைபாடே இருக்காது. அதே போல சில முத்ராஸ் டெய்லி 2 மினிட்ஸ் ஒரு சில முத்ராஸ் செய்தா போதும், தோப்பு கரணை போட்டா போதும். சன்பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கு. அதே போல மூட்டு வலி, எலும்பு தேய்ப்பு, நிறைய இஷ்யூஸ் போன் சம்பந்தமானது இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க அது போல எடுத்துக்கணும். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் எடுத்த முடிவுகள் தவறாக போகின்ற பொழுது அந்த தவறான முடிவுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? தவறான முடிவுகள் எடுத்துட்டோம், ஆனா அதுக்கப்புறமா அந்த முடிவை மறுபடியும் எடுக்க முடியுமானா முடியாது. ஸோ ஆனா அதுவே வந்து இன்னொரு முடிவு எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு, புதிதாக ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்றதுக்காக, அதை தொடங்குறதுக்காக ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது புதுசா ஸ்டார்ட் பண்ணது தவிர மறுபடியும் பழைய தவறை செய்வது நல்லதுக்கு அல்ல. கண்டிப்பா எல்லா முடிவுகளும் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஏன் இந்த தவறை செஞ்சோம் அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை திருத்திக் கொள்ள முடியுமா முடியாதாங்கிறது தெரிஞ்சிடும். அது முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை மீண்டும் மீண்டும் சரி செய்ய முற்படுவது அப்படிங்கிறது முட்டாள்தனம். அதற்கு பதிலாக புதியதாக தொடங்குவது, அது தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம். அதை புதிதாக தொடங்குகின்ற பொழுது ஸ்மார்ட் திஸ் டைம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நான் அடிபட்டுட்டேன், திரும்பவும் நான் ஒரு முயற்சியை என்ன பண்ண போறேன், புதிதாக கை கொள்ள போகின்றேன். ஏற்கனவே பட்ட அடியை நான் திரும்ப என்ன படக்கூடாது. புதுசா வேணா விழுந்திருக்கலாம், அது வேற விஷயம். அது ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாம இருக்கலாம், இல்ல திரும்ப அகைன் இல்ல இது ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தோம்னா புதுசா எடுக்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு இந்த ஒரு பயம் இருக்காது. கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தோம் தான். அங்கேயும் சில டைம் நம்ம அறியாம எமோஷனலா டெசிஷன் எடுக்கிறது, அவசரமா டெசிஷன் எடுக்கிறது, போதுமான அறிவை வளர்த்து கொள்ளாமல் முடிவு எடுத்தோம் அப்படின்னா திரும்ப வேற ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், விழுந்துருவோம். அப்புறம் திரும்ப ஒரு முயற்சி. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கிளவரா நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அதை மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டென்னி, பிரேமா, ஜோ இன்று தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன்கள் டிப்போர், டெரிக், நண்பர்கள் மீனா, கலா, அபர்ணா, ஸ்டெல்லா, ஜோ, சுந்தரி, சந்தனா, கீதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ரூஃபஸ் வில்லியம் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா ஃபாஸ்டினா, தம்பிகள் அட்ரியன், ஜேடன், தாத்தாக்கள், டாடிமா, அம்மாயி, சித்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அலோஷியா மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், தம்பி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆன்சலம் நவீஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், சித்தப்பா, தம்பி, தங்கைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஜோ, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில்
என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எசையா நூல் 46வது அதிகாரம் 4வது திருவசனம். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். எவ்வளவு அற்புதமான இறைவார்த்தை. நமது வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வரலாம். இந்த வாழ்வை நாம் சுமக்கவில்லை, நாம் தனியாக சுமக்கவில்லை. கடவுள் நம்மோடு சேர்ந்து சுமக்கிறார் என்பதனை விடவும் நம்மையும் சேர்த்து கடவுளே சுமக்கிறார் என்பதுதான் உண்மையாகிறது. அந்த வாக்குறுதியை கடவுள் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவரே சொல்கிறார். ஏன் அவர் நம்மை தூக்கி சுமக்க வேண்டும்? சில சமயங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிற கேள்வி இது. இன்னும் அதிகமாக பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் ஏன் உங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்று பிள்ளைகள் பல சமயங்களில் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறார்கள். கடவுள் சொல்கிறார், உங்களை உண்டாக்கிய நான் உங்களை தூக்கி சுமப்பேன். உங்களை படைத்ததன் காரணமாக நீங்கள் வாழ்வதும் மீட்கப்படுவதும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் விடுதலை பெறுவதும் என்னுடைய செயல்பாடாகிறது. எனவே நம்மை படைத்த காரணத்தினால் கடவுளே நம்முடைய வாழ்வின் துன்ப துயரங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எனவே நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார். எனவே இன்றைய நாளில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றெடுத்த காரணத்தினால் அவர்களை தேவைப்படுகிற பொழுது தூக்கி சுமக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுப்புணர்வோடு இருப்போம், மன்றாடுவோம். எங்களை தூக்கி சுமப்பதற்கு காரணம் நீர் எங்களை படைத்தது என்பதனை நீரே ஏற்றுக்கொள்கிறீர். எங்களை படைத்தவராகிய நீர் அதற்கான பொறுப்பையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். இறைவா, தொடர்ந்து எங்கள் துன்ப துயர வேளையிலே எங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் சுமைகளை சுமப்பதற்கு உதவியறலும். எங்களுடைய சுமைகளை அகற்றியறலும். அப்படி இல்லை என்றால் அவற்றை சுமப்பதற்கு எங்களுடைய தோள்களை பலப்படுத்தும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்று நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம். நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுமே சரியான முடிவுகளா தெரியாது, சரியான விளைவுகள் ஏற்படுத்துமா தெரியாது. சில நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகள் தவறாகவும் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நேரத்தில் அதை எப்படி சரி செய்வது, எப்படி நாம் அதிலிருந்து வெளிவருவது, அதைத்தான் இன்னைக்கு நமக்கு சிந்திப்பதற்கு கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிந்தித்ததை வாழ்வாக்குவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, செய்த தவறை ஏற்றுக்கொள்வோம், செய்த தவறை திருத்திக் கொள்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.